வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை சூழல் உடையதே. வாருங்கள், இன்றைய சிந்தனை ஓட்டமாம். நிதானித்து செயல்படு. வாருங்கள், கதைக்குள் செல்வோம். இருளாண்டி என்பவர் தன் மகன் ஓர் காவல்துறை அதிகாரியாக இருப்பது கண்டு பெருமைப்பட்டான். அந்த காவல்துறை அதிகாரியான மகன் பெயர் அருளப்பன். அவன் சின்ன குழந்தையாக இருந்தபோதே தந்தையை பார்த்து பார்த்து வளர்ந்தவன். ஆனால் சில செயல்பாடுகள் அவனுக்கு பிடிக்காது. அது காலச்சூழல். அவன் தந்தை இருளாண்டியோ மனம் போன போக்கில் வாழ்க்கையை விளையாட்டாக மகிழ்ந்து வாழ்ந்தவர். ஆனால் சிறுவயது முதற்கொண்டு தாயின் குணம் கொண்ட அருளப்பன் சிந்தித்து செயல்பட்டான். அஃதாவது தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் கேட்டு கேட்டே, ரசித்து ரசித்தே யோசிக்கவும் தெரிந்து கொண்டான் அருளப்பன் என பெருமைப்பட்டு கொண்டனர் பெற்றோர்கள். வெளித்தோற்றத்தில் அழகு உடையவனாய் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை போலவே அருளப்பன் தனது விரைந்து புறப்படும் பைக்குடன் பார்ப்போர் புதியவர் கண்களுக்கு தென்படுவான். எந்த ஒரு செயலையும் தந்தை தாயிடம் கேட்காமல் செய்ய மாட்டான். எந்த முடிவும் தானாக எடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட வளர்ப்பும் முன் யோசனையும் உடையவன். அவ்வாறான நிலையில் ஒரு முறை பெரிய செல்வந்தர் வீட்டு பையன்தான் இந்த அருளப்பன் என்று நினைத்த வெளியூரில் வாழ்ந்து வரும் யோகேஸ்வரி என்பவள் தான் விரும்பியவாறே இவன் உள்ளான். மிகவும் பணக்காரன் போல் தெரிகிறது. நல்ல உத்தியோகத்திலும் உள்ளான். இவனை திருமணம் செய்து கொண்டால் தன் வேலை வாய்ப்பிலும் உயர்ந்து மிகவும் உல்லாசமாகவும் இவனிடத்து வாழலாம் என்ற மனக்கோட்டை கட்டிய யோகேஸ்வரி அவனது குடும்பச் சூழலை தெரிந்து கொள்ளவும் விரும்பாமல், பேராசையால் காதலுக்கு கண்ணில்லை என்பார்களே அதுபோல் மெல்ல மெல்ல அவனிடம் பேசி பழகி தன் அழகால் லாபக பேச்சால் அவனை மயக்கி சம்மதத்தை அவனிடமிருந்து எதிர்பார்த்து நின்றாள். நாம் விரும்புவோரை விட நம்மை விரும்புவோரை திருமணம் செய்தால் நன்றாக இருக்குமே என்ற தன் நண்பர்களின் கருத்துப்படி மனம் ஒரு நிலைபட நில்லாமல் ஊஞ்சலாடத் தொடங்கியது அருளப்பனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல். எனவே முடிவை தன் பெற்றோர்களிடமே ஒப்படைத்து கேட்கலாம் என நினைத்தவன் யாவற்றையும் மறைக்காமல் பெற்றோர்களிடம் தெரிவித்தான். இது ஒன்றோ பிள்ளைகளின் மரியாதை. இது உலகத்தவர் யாவர்க்கும் வேண்டும். அவர்களோ, இப்போதுதான் நீ நன்கு சிந்திக்க வேண்டுமப்பா அருளப்பா. உன் வாழ்க்கை உன் முடிவில் செயலில்தான் அமைந்துள்ளது கண்ணே. யோசனை கேட்பதில் எங்களிடத்தில் தவறு இல்லை. அவள் யார்? எப்படிப்பட்டவள்? என்ன எதிர்பார்க்கின்றாள்? அவர்களது குடும்பச் சூழல் பாரம்பரியம் யாதும் தெரியாமல் நீ ஒரே ஒரு போக்கில் முடிவு எடுத்து விட்டால் பிறகு எல்லாம் தெரிய வருகின்ற போது தீராத தலைவலி ஆகிவிடும் அப்பா. பணக்கார தோற்றம் போல் காணப்படுவதை மட்டும் உன்னை அவள் விரும்பினாளா? அல்லது உன்னை மட்டும் அழகிற்காக கட்டுடலுக்காக விரும்பினாளா? பெண்கள் எதிர்பார்ப்பை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாதப்பா. ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், ஆழகால விஷத்தையும் நம்பலாம், சேலைகட்டிய மாதரை நம்பாதே என்ற ஒரு வழக்கும் உள்ளது. நீ அதை யோசிக்க வேண்டும்.
அவள் எதிர்பார்க்கும் பணக்கார உல்லாச வாழ்க்கை உன் வழியே அமையாவிட்டாள் பின் தானே பெற்றோர் சம்மதம் இல்லாமல் வருபவள் உன்னை ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிந்து வீசிடவும் தயங்க மாட்டாள் அப்பா. அவசரமாய் உணர்ச்சிக்காதல் மற்றும் எதையோ எதிர்பார்த்து மட்டும் வருகின்ற பால்வுணர்வு காதல் திருமண முடிவுகள் யாவும் சரிபட்டு வராதப்பா. நாளை உன்னிடம் எதையோ பெற விரும்புபவள் நீ அதை நிறைவேற்றாவிட்டால் போடா வெறும் பயலே என்று சொல்லி காட்டவும் தயங்க மாட்டாள் அப்பா. முன்னோர்கள் சொல்வார்களே, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்று. அதோடு வாழ்க்கை முறிந்து போய்விடும் அப்பா, சப்பென்று ஆகிவிடும். எதற்கும் அவளிடம் உன் நடுத்தர வாழ்வியலை, ஆம் உன் நிலைமையை முன்கூட்டியே எடுத்துச் சொல்லிவிடு. பிறகு நடப்பதை பொறுமையாக கவனி. வெளிப்படையாக அவளிடம் வேகம் காட்டாதே, வெறுத்து ஒதுக்காதே என்றதும் அருளப்பனும் அவ்வாறே தாய் தந்தையரின் யோசனைப்படி செய்திட போக போக அவளின் வருகையும் குறைந்தது. அவள் எங்கே போனாள் என்றும் தெரியவில்லை. யோகேஸ்வரியை பிறகு வலை போட்டு தேடினாலும் கிடைக்கவே இல்லை. உலகினர் எதிர்பார்ப்பினை யோகேஸ்வரி போன்றவர்களின் நடவடிக்கையால் புரிந்து கொண்டான் அருளப்பன். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அருளப்பன் பிறகு தன் சகோதரிகளை திருமணம் செய்து கொடுத்த இடத்தின் வழியே ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கொஞ்சம் கிளி ஆக்கினான். பெற்றோர்கள் யோசனைப்படியே வாழ்ந்து நல்ல பெயர் எடுத்தான் வாழ்க்கையில். அருளப்பனோ திருவள்ளுவர் கூறிய தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் என்ற குறளின் பொருளை உணர்ந்து எவ்விடத்தும் எவ்வேளையிலும் தற்போதும் கூட எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதில் தெளிவு கொண்டு பார்ப்பான். தெளிவுபடாத எச்செயலிலும் தந்தை தாயர்கள் கூறியது போல் கால் பதிக்காமல் வாழவும் தடைப்பட்டு விட்டான். தெளிவுபடாத மற்றவர்களை நினைத்து கூட பார்த்திடாத மௌனத்தின் மகிமை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினான். எனவே இக்கதை சிந்தித்து செயல்பட வழிகாட்டுவதை எண்ணலாம். நெவர் திங்க் ஐ ஹாவ் நத்திங், நெவர் திங்க் ஐ ஹாவ் எவ்ரிதிங், பட் ஆல்வேஸ் திங்க் ஐ ஹாவ் சம்திங் அண்ட் ஐ கேன் அச்சீவ் எனிதிங் என்பதை உணர்ந்து வாழ்வோம்.